இனி பிரச்சனை இல்லை, இனி துன்பமும் இல்லை, இனி துக்கமும் இல்லை. ஒரு பெரிய விஷயம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. அதுக்கு தான் இந்த துன்பங்கள், துயரங்கள். கோடி நன்மைகளை பெறப்போகிறீங்க. பலவிதமான கஷ்டங்களை தாண்டி நீங்க வந்திருக்கீங்க. இனி இந்த பதிவு உங்க கண்களில் பட்டு இன்று இரவு நீங்கள் உறங்கும் போது உங்க ஆன்மாவும் கடவுளுடைய ஆன்மாவும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய சக்தியை உருவாக்க போகிறது. இதுவரைக்கும் உங்க கண்களில் சிரிப்பே இல்லை. உதட்டளவு இருக்கக்கூடிய சிரிப்பு வெளியில நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா மன ரீதியா நாம துன்பத்துல இருக்கோம். இனி உங்க கண்கள் கூட சிரிக்கும். உங்க எதிரிகள் கூட பொறாமப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை உயரும். இந்த பதிவில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் உண்மை. ஒரு பெரிய மிராக்கிள்ங்க. 99% உயிர் பிழைக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலையில ஒரு சாய்ராம் தன்னுடைய கணவருக்கு அந்த நிலை எப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை நடத்தி இருக்காங்கன்றதையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ உயிர் ரொம்ப பெருசு. அதை விட பிரச்சனைகள் கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை. நன்றிகள் சொல்லிட்டு பதிவை கேளுங்க. அதில் இருக்கக்கூடிய அற்புதத்தை என்ஜாய் பண்ணுங்க. பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கடவுள் இனி கொடுக்க போறாரு. அதனால திறமையான ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சே ஆகணும். பிடிவாதத்தோட போராடுங்க. வெற்றி உங்கள் பக்கம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, பல பேருக்கு தெரியாத ரகசியம். வாழ்க்கையை பற்றி பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரியும், சிலர் முழுக்க முழுக்க தெரியாதது போலவும் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ விஷயங்களை மனசுல விதைக்கிறாங்க. விதைச்சது எல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா விதைச்சது அத்தனையும் ஒரு மோசமான பலனை கொடுத்தது அப்படின்னு நினைக்கும் போது கூட விதைச்சதை நிறுத்த மாட்டேன்றாங்க. மீண்டும் 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 விதைச்சுக்கிட்டே இருக்காங்க. இதனால வாழ்க்கையில நாம இழந்தது அப்படின்றது பலது, பெற்றது அப்படின்றது சிலது கூட இல்லை. இழந்தது பார்த்தா ஒரு பெரிய மலை போல இருக்கு, பெற்றதுன்னு பார்த்தா ஒரு மடுகு போல இருக்கு. என்னதான் இந்த பிரச்சனை, ஏன் ஒரு மலை போல பெற முடியாது, இழப்புன்றது ஒரு மடுகு போல இருக்கக்கூடாதா அப்படின்னு யாராவது எதிர்பார்த்தீங்க இல்லை ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு இழந்ததை விட பெறுவது அதிகம் அப்படின்ற ஒரு வழியை காட்ட போகுது.
அதே போல இன்னைக்கு காலையில கொடுத்த ஒரு பதிவு சன்னிதானத்தை பத்தி, கடவுளை தரிசனத்தை பெறுவதை பத்தி, அது ஒரு சாய்ராமுடைய மனசுல வந்து நின்னுடுச்சு. அப்போ என்னோட சன்னிதானம் எப்பொழுதோ தூய்மைப்படுத்தப்பட்டு அதுல தொடர்ந்து பூஜைகள் நடந்த மாதிரி ஒரு ஃபீல், அற்புதமான தரிசனம். அந்த தரிசனத்தை இப்ப நினைச்சா கூட எனக்கு மெய்சில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தவங்களும் ஒரு சாய்ராமுடைய கமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. அந்த கமெண்ட்டை பத்தியும் நம்ம இந்த பதிவில் சொல்ல போறோம். பெஸ்ட் கமெண்ட்டை அடுத்தடுத்த ஆடியோஸ்ல நம்ம சொல்றதுக்கு தயாரா இருக்கும். அதனால தான் சொல்றேன், நல்ல கமெண்ட்டுகளை நீங்க சொல்லுங்க. சும்மா வந்து அமைதியா போகாதீங்க. ஏன்னா அமைதியா இருந்து எதையுமே செய்யாம வாழ்க்கையில தோத்தது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா எந்த இடத்துல அமைதியா இருக்கணுமோ அங்க அமைதியா இருக்கணும். எங்க இடத்துல செயல்படணுமோ, எங்க சிந்திக்கணுமோ அங்க சிந்திக்கணும். இது இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கை எப்பயுமே உம்முன்னு கண்ணத்துல கைய வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் கழிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப சொல்லுங்க, வாழ்க்கைய ஜம்முனாக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா, எதிரிகள் கூட பொறாமைப்படுற அளவுக்கு மேலும் மேலும் உயரணுமா, கண் திருஷ்டிகள் வராத மாதிரி உங்க வாழ்க்கையை பாதுகாக்கணுமா, எல்லாமே இந்த பதிவில் சொல்லதான் போறோம். ஆனா உங்களுக்கு நேரம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்பெல்லாம் உலகம் ரொம்ப வேகமா போகுது. ஸோ வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷத்துல கொடுங்க, இல்லை 2 நிமிஷத்துல கொடுங்க, அவ்வளோதான் என்னால் நேரம் அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா வாழணும் 100 வருஷம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஷார்ட்டா கேட்டீங்கன்னா ஷார்ட்டா தான் நடக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து கேட்டீங்கன்னா நல்லா சந்தோஷமா தீர்க்கமா மன உறுதியோட கவலை இல்லாத ஒரு லைஃபை இங்க லீட் பண்ணலாம். ஸோ 100 தாண்டி கூட நாம வாழலாம். ரைட்? அப்போ எல்லா விஷயங்களும் இங்க அற்புதமா உருவாக்கப்பட்டவை தான். ஆனா அத்தனையும் நாம புத்திய வச்சோ மனசை வச்சோ ஏதோ ஒன்ன வச்சவங்க அது கெடுத்து கொட்டிச்சவரை ஆகிட்டோம். குரங்கு கையில கிடைச்ச பூமாலை போல, குரங்கு கிட்ட பூமாலை கொடுத்தா என்ன பண்ணும்? எடுத்து போட்டு போட்டோக்கு போஸ் கொடுக்குமா, இல்ல அது அக்கு வேற ஆணி வேற கலைச்சு தூக்கி எறிஞ்சிடுமா? அழகான மாலை, வாசனையா இருக்கு, மாலைகள் அவ்வளோ அழகா இருக்கு, ரோஜாக்களும் மற்ற பூக்களும் நல்லா அலங்கரிச்சு பின்னப்பட்ட ஒரு மாலை. அந்த மாலையை குரங்கு கிட்ட கொடுத்தா அந்த குரங்கு அதை யூஸ் பண்ண தெரியாது, அதை தூக்கி எறிஞ்சிட்டு அது பாட்டுக்கு போயிடும். அதே போல மனுஷங்கிட்ட கடவுள் ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கைய கொடுத்தாரு. மனுஷன் என்ன பண்ணா, குரங்கு போல அந்த வாழ்க்கையை எந்த அளவுக்கு கேவலமா ஆக்கிக்க முடியுமோ அப்படி அவ கேவலமா ஆக்கிக்கிட்டு கடைசியில வாழ்க்கை எனக்கு பல பேரு என்னை ஏமாத்தினதால வாழ்க்கையில எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்லி ஒரு பாட்டை அழகா பாடிக்கிட்டே இருக்கா. இவன் பாடுற பாட்டை கேட்டு இன்னொருத்தவனும் அதே பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டான். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாட்டு, ஆனா எல்லாமே சோக கீதம். மெட்டுக்கள் புதுசா இருக்கலாம், ஆனா வரிகளும் சேம். டியூன் டிஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா வரிகளும் சேம். அப்ப கடவுள் படைச்ச ஒரு அற்புதமான வாழ்க்கைய இப்ப வரைக்கும் நம்ம ஒத்துக்க தயாரா இல்லை. ஒரு சார் சண்டைக்கே வந்தாங்க, என்னங்க எங்க வாழ்க்கையை நாங்க கெடுத்துக்க முடியுமா, என்ன பேசுறீங்க, யாராவது அவங்கவுங்க வாழ்க்கையை கெடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு 5 ஆடியோ மட்டும் கேளுங்க, கேட்டுட்டு
உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இல்ல போதும் அப்படின்னா ஓகே, நோ இஷ்யூ அப்படின்னு. அந்த 5 ஆடியோவை கேட்டாங்க. கேட்டதுக்கு சாய்பாக்கு நன்றிகளை சொல்லிக்கிறேன். கேட்டுட்டு திரும்பவும் சொன்னாங்க, எஸ், வாழ்க்கைய நாம தான் கெடுத்துக்கிறோம். அடுத்தவன் மேல பழிய போட்டு வாழ்க்கைய இருட்டுல கொண்டு போய் செலுத்திட்டோம், திருப்பி வர முடியல அப்படின்னு அந்த சாய்ராமுடைய பதில். அதனால நீங்க எந்த சந்தேகமா இருந்தாலும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்ன எடுப்போம், நம்ம குடும்பம் தானே. நம்ம குடும்பம் செம்மையா வாழணும், பயங்கரமா வாழணும். நான் சொன்ன மாதிரி எதிரிகள் பொறாமைப்படுற அளவுக்கு நம்ம வாழணும். ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்களுக்கு யாராவது எதிர்த்து பேச, இல்லை உங்களுக்கு துரோகம் செஞ்ச, இல்லை உங்களை ஏமாத்தினவங்களுக்கு இந்த நிமிஷத்துலேருந்து எந்த பதில் சொல்லாதீங்க, எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். ஏன்னா கடவுள் சொல்லக்கூடிய பதில்கள் தான் சிறந்தது அவர்களுக்கு. கடவுளுடைய பதிலே சிறப்பு. உங்க பதில் எந்த இடத்துலையும் பயன் தரவே தராது. உங்களுடைய பதில்கள் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தொடர்ந்து அவங்க கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நீங்க பதில்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நீங்க பதில் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டாவது, நீங்களும் கேள்விகளை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் கேள்வியை கேட்பாரு, அவரே பதிலும் கொடுப்பாரு. யாருக்கு? உங்க எதிராளி, உங்க துரோகி, அவங்களுக்கு. அதே நேரத்தில் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், நமக்கு எதிரிகள் துரோகிகள் யாருமே இந்த வேர்ல்டுல இல்லை. அப்பேற்பட்ட ஒரு கம்பீரமான வாழ்க்கை இங்க வாழ்ந்து நாம சாதிப்பதற்கான ஒரு இந்த இடத்தை தக்க வச்சுக்க முயற்சிகள் செய்யும் போது உங்க வாழ்க்கையோட முடிவு மிக சிறப்பான ஒரு முடிவா அது அமைஞ்சே தீரும். அதை எவனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு அதிகபட்சமா கரண்ட் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் கம்பத்தை தொட்டா என்ன ஆவானோ அதே நிலைமை அவனுக்கு ஆகும். அதனால இப்பவே சொல்ற, உங்களுக்கு எதிராக துரோகம் செய்தவர்களை மன்னிக்கணும் சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்ய முடியுமா? முடியாதா? கமெண்ட் பண்ணுங்க. ஆனா நீங்க இப்பயும் சொல்ற, நீங்க தான் பதில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா கடவுள் பதில் கொடுக்கணும் அப்படின்ற நினைப்பு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் எதிரிகள் கூட பொறாமைப்படுற அளவுக்கு நம்ம வாழ்வோம், வாழ்ந்து சாதிப்போம். ரைட்டா? இதுதான் கடவுளுடைய மொழி, கடவுளோட வார்த்தைகள் அவங்களுக்கு போகட்டும். அது எச்சரிக்கையோ இல்லை எதிரிகளை வாழ வைக்கிறாரோ அது அவருடைய விருப்பம். நீங்க கடவுளுக்கு ஆர்டர் போடக்கூடாது, கடவுள் உங்களுக்கு ஆர்டர் போடணும். ஒரு உயரதிகாரி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் உயரதிகாரிகளோட பேச்சை மதிக்கணும். மதிச்சாதான் அவங்க வேலையே தான் டிசிப்ளின். ஒரு போலீஸா இருக்கட்டும், ஒரு மிலிட்ரியா இருக்கட்டும், இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்கள அட்டாக் பண்ணணும். ஏன், எதுக்காகன்னு கேள்வி கேட்கவே கூடாது. அது மாதிரி கடவுள் ஒரு பெரிய ஆபீசர், நாம எல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு வீரர்கள். அப்போ கடவுள் சொல்றாரு, அவனை தண்டிக்கணும்னு நினைக்காத, திருப்பி அவனை பேசணும்னு நினைக்காத. அவன் உனக்கு செய்த துரோகத்தை யாம் அறிவோம். உன்னுடைய வேலையை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. யாருக்கு என்ன பதில் கொடுக்கணும், அவனை வாழ வச்சாலும் உனக்கு அதுல என்ன பிரச்சனை? அவனை வீழ்கடிக்கப்பட்டாலும் அதுல என்ன உனக்கு சந்தோஷம்? இந்த பக்கமே திரும்பாத. இது முடிஞ்சு போன கதை, இந்த கதையை ஆரம்பிக்கணும்னு நினைக்காத. உனக்கு வேற ஒரு கதை இருக்கு, அந்த கதை தான் உனக்கு ஒரு ஹீரோயிசத்தை கொடுக்குது, ஒரு நல்ல விஷயத்தை போதிக்க போகுது.
எதிராளிகளை கூட உன்னை பார்த்து பயப்படுவதற்கு உண்டான வழிகளை செய்யக்கூடிய கதையில நீ தான் நடிக்க போற, நான் தான் டைரக்ட் பண்ண போறேன். இனி நான் டைரக்டர், நீ ஆக்டர். இது வரைக்கும் நீயே உன் படத்துக்கு டைரக்டரா இருந்த, நீயே ஹீரோவா இருந்த, நீயே எல்லாமுமா இருந்த. இப்ப அப்படி கிடையாது. என்னைக்கு நீ சாயின்னு சொல்லி அழைச்சியோ அன்னைக்கே உன் வாழ்க்கையில நான் டைரக்டரா வந்துட்டேன். நீ ஜஸ்ட் ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை என்ன செய்யணுமோ அதை நீ சிறப்பா செஞ்சிடு. இதை தாண்டி வேற எதையாவது கேட்டேன்னா நான் உனக்கு செய்ய வேண்டிய எதையும் செய்யாமல் போவதற்கு உண்டான வாய்ப்பாகவும் அது அமைஞ்சிடும். அதனால உன் வாழ்க்கையை பாரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயத்தை நான் செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ அதை செய்ய விடாம எதுக்கு தடுக்கிற? இதுதான் அவருடைய பெரிய ஒரு கொஸ்டினா இருக்கு. இதுக்கு உங்க பதில் என்ன? இவ்வளவு நேரம் கேட்டீங்களே, என்ன பதில்? துரோகிகளை மன்னிக்கணுமா, இல்லை துரோகிகளை தாண்டி நாம செயல்படணுமா? ஸோ மனிதர்கள் பலவிதம், பறவைகள் பலவிதம் போல மனிதர்கள் பலவிதம். ஒருத்தன் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பான், ஒருத்தன் மோசமான பாடத்தை கற்றுக் கொடுப்பான். ஸோ சில பேர் நல்ல அற்புதமான பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க, சில பேர் மோசமான பாடத்தை கற்றுக் கொடுத்து போயிருக்காங்க. அப்போ ரெண்டு பாடமும் முக்கியம் தானே. ஏமாறக்கூடாதுன்ற ஒரு தாட் எப்போ ஒரு மனுஷனுக்கு வரும்னா, ஏதாவது பார்த்து ஏமாந்தாதான் ஏமாறக்கூடாதுன்னு தாட் வரும், இல்லைன்னா அவனுக்கு வராது. நம்ம ஏமாற்றப்பட்டோமே அப்படின்னு நினைக்கிறவ திரும்பவும் ஏமாற மாட்டான். அவன் அதற்கு உண்டான மனதை தயார் பண்ணிப்பான். அவனுக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைச்சது, அந்த அனுபவத்தை அவன் சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில திரும்பவும் அவன் ஏமாறுவதற்கு உண்டான வழிகளை அவன் ஏற்படுத்திக்க மாட்டான். அதை தாண்டி அவன் முன்னேறுவான். ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய தோல்விகளை அவன் சந்திச்சதால. ஸோ தோல்வியே ஆசான்னு சொல்லியிருக்காங்களே தவிர வெற்றியே ஆசான்னு சொல்லலை. வெற்றியை கொண்டாடுறோம், தோல்வியை பார்த்து பயப்படுறோம். ஆனால் உண்மையிலே சொல்ற, தோல்விகளை கொண்டாடுங்கள், தோல்விகளை கொண்டாடுங்க. பார்க்கறது எல்லாம் நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்க்காதது எத்தனையோ இருக்குது, அதை விட சிறந்தது. பார்க்காதது எத்தனையோ இருக்குது, அதனால நீங்க பார்த்தது நல்லதுன்னு சொல்றீங்க. இன்னைக்கு பார்க்கற நல்லது நாளைக்கு பார்க்காத ஒன்றை பார்க்கும்போது இது கெட்டதா போயிடும். ஆக மொத்தம் நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியல, புரியல, பலவிதமான குழப்பத்துக்கும் நாம் இங்கே ஆளாகி இருக்கோன்றது மட்டும்தான் நிச்சயம். இன்னைக்கு ஒரு சாய்ராமுடைய இம்பார்ட்டனான ஒரு கமெண்ட். தனலட்சுமி சாய்ராம் இவங்களுடைய ஒரு பெரிய மிராக்கிள். அவங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறத அப்படியே நான் படிக்கிறேன். ஸோ சுகந்தி சாய்ராமும் நாளைக்கு இந்த கமெண்ட்டை படிப்பாங்க. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். தம்பி வணக்கம். என் பெயர் தனலட்சுமி. என் கணவர் உடல் நலம் சரியில்லாமல் கிட்டத்தட்ட 30 நாட்கள் உடன் சரியில்லாமல் இருந்தார். டாக்டர் சொன்னார், இவர் இறந்து விடுவார், இல்லை என்றால் கோமாவில் போய்விடுவார் சொல்லிவிட்டு எங்களிடம் கையெழுத்தும் வாங்கிவிட்டார். அவருக்கு முன்னால் நான் இறந்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். ஏனெனில் அவரின் உடல் முழுவதும் செயல் இழந்து விட்டது. 48 நாள் பிரார்த்தனை வைத்தேன், அப்படியும் முடியவில்லை என்றால் இருவரும் இறந்து விடலாம் என்று நினைத்தேன். 49வது நாள் டாக்டர் சொன்னார். 48 நாள் பயிற்சி, 48 நாள் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அவங்க பாருங்க, 49வது நாள் டாக்டர் சொன்னார், உங்கள் கணவர் 50% குணம் அடைந்து உள்ளார். 50%. 48 நாட்கள் வரைக்கும் ரிசல்ட் ரொம்ப மோசமா இருந்தது. கணவரோட இவங்களும் இறந்துடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க.
49வது நாள்ல ஒரு பெரிய மிராக்கிள். எப்படிப்பட்டதுன்னா 50%. அப்போ 99% இறப்புக்கு வாய்ப்பு. ஆனா 49வது நாள்ல 50% குணம் அடைந்து உள்ளார். எனக்கு அழுகை, கத்தி அழுதேன். பாபா செய்த மிகப்பெரிய அற்புதம். நன்றி சாயப்பா. இதையும் நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் தம்பி. இப்போ நல்லா இருக்கிறார் தம்பி. இது நீங்கள் சொன்ன நம்பிக்கை, பொறுமை. எப்படி லாஸ்ட் பாலில் வின் பண்ணியாச்சா? அதுதான் சாயப்பா, அதுதான் சாயப்பா. இதை சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சாய்ராம் அப்படின்றது நம்ம உறவு. அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனையும் என்னுடைய ரத்தத்தின் ரத்தங்கள். ஏன் சொல்ற என் உயிரின் உயிரானவர்களே? சும்மா நான் அரசியல்வாதியா, இல்லை சினிமா ஆக்டரா, இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒரு ஏதாவது ஒன்று சம்திங், ஏதாவது ஒன்றும் இல்லை, சாதாரணமான ஒரு மனுஷன். அந்த உயிரின் உயிரானவர்களே சொன்னதுக்கு என்னோட உயிருக்குள்ள இந்த அன்பே சாய் குடும்பம் இருக்குது. அப்போ அன்பே சாய் குடும்பத்தில் இருந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது எனக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அஃபெக்டாக இருக்கீங்களோ அதை விட மோசமான அஃபெக்ட் ஆகுற. அப்போ கடவுள்கிட்ட ஒவ்வொரு இடத்துலையும் பிரார்த்தனை நான் வைக்கிறேன். கடவுளே, அன்பே சாய் குடும்பம்ன்றது என்னோட உறவு. என்னுடைய உறவை விட்டுட்டு என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. என் உறவுகளுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் நீங்கள் செஞ்சு தரணும்ல சாயப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் பேசுகிறேன்னா, இல்லை பிரார்த்தனை பண்ணுறேன்னா, இல்லை ஆர்டர் பண்ணுறேன்னா, இல்லை கெஞ்சிறானான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி இருக்குது என்னோட வேகம். அப்போது ஒரு இறப்பில் இருந்து ஒரு மனுஷனை குணமாக்கி இருக்காருன்னா அந்த அளவுக்கு இங்கே மோசமான சிச்சுவேஷன் நம்ம அன்பே சாய் குடும்பத்துக்கு இல்லை. இருக்கலாம், ஆனால் அதிகப்படியாக இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ ஏங்க உங்களுக்கு நடக்காது? எப்படி நடக்காமல் போகும்? அதை ஒரு கை பாத்திரலான்னு சொல்லக்கூடிய அந்த வைராக்கியம் எங்கெங்க போச்சு? 20 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மனுஷியாவா நீங்கள் இப்போ இருக்கீங்க. அப்போல்லாம் சண்டை போட்டீங்க உங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் உங்கள் வாழ்க்கைக்காகவும். ஆனால் இன்னைக்கு பறிகொடுத்து நிற்கிறீங்க. எதனால? ஏன் இப்படி? மந்தமாக ஆனதால நம்ம வாழ்க்கையை மந்தமாக போயிடுச்சா, இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகளை நீங்கள் முழுங்கி இருக்கீங்களா? ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. நீங்கள் திங்க் பண்ணதான் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமாக நடக்கும். இல்லைன்னா வேஸ்ட். அன்பே சாய் குடும்பத்துக்கு ஏன் வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? சும்மா ஆடியோவை கேட்டுக்கிட்டே தூங்குறதுக்கா? இல்லை ஆடியோவில் சொன்னதை நல்லா பயங்கரமாக தலையை ஆட்டிக்கிட்டு அடப்பப்பா அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறதுக்காகவா? எங்கே உறுதி நிற்குதோ அங்கே வெற்றி நிற்குதுன்னு அர்த்தம். எங்க உறுதியற்ற தன்மை நிற்குதோ அங்க தோல்வி மட்டும்தான் உங்களை துரத்தும். தோல்வி மட்டும்தான் துரத்தும். பலவிதமான விஷயங்களை கடவுள் எத்தனையோ செய்ய வைக்கிறாரு. ஆனா எதையாவது நம்ம உருப்படியா செஞ்சு நம்ம இருப்பை காப்பாற்றி கொள்ளுகிறோமா? இல்லை. 4 பேர் சொன்னா நீ வேஸ்ட்ன்னு நம்பணும். அடுத்தவனோட வார்த்தை நமக்கு வேத வாக்கு. ஆனா கடவுளோட வாக்கு நமது பொழுதுபோக்கு. ரைட்? அடுத்தவனோட வாக்கு வேத வாக்கு, கடவுளோட வாக்கு நமக்கு பொழுதுபோக்கு. அதுதான் இங்க நடக்குது. அன்பே சாய் ஆடியோ ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ். ரைட்? எனக்கு நீங்க சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் உங்க கேள்வி கேட்கல, சாயப்பா கேள்வி கேட்கிறாரு. உங்களுக்கு பொழுதுபோக்கு அன்பே சாய் ஆடியோ. ரைட்டா? இதெல்லாம் மாறும். மாறாமலாம் ஒன்றும் நடக்காது. ஏன்னா அவரை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க நீங்களா இந்த குடும்பத்துக்கு வந்தீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க.
அது எவ்வளவு தப்புன்றது இனிமே தான் உங்களுக்கு புரியும். அவரால் அழைத்து வரப்பட்டவர்கள் நீங்களா விரும்பிலாம் வரல, அவரால் அழைத்து வரப்பட்டவர்கள். சரி, சாயப்பாவை கும்பிட்றவங்க இவ்வளோ பேர் தான் கும்பிட்றோமா? அன்பை சாயில் இருக்கிறவங்க மட்டும்தானா? வெளியில் யாருமே கும்பிடலையா? 1000 பேர் கும்பிட்றாங்கன்னா அந்த 10 பேரை இங்கே கொண்டு வந்து தள்ளி விடுறாரு அவர். இந்தா இங்கே உட்காரு, இதுதான் உன் வாழ்க்கை, இது வரைக்கும் உன்னோட வாழ்க்கை உன்னோட உறவுகள் மூலமாக இருந்துச்சு, அதுவும் இருக்கும். ஆனால் இன்னொரு வாழ்க்கை உனக்கும் எனக்குமானது, அவருக்கும் உங்களுக்குமானது. அப்போ அவருன்றது யாரு? இந்த அன்பை சாய் குடும்பம். இப்போ உங்களுக்கும் அன்பை சாய் குடும்பத்துக்கும் உண்டானது தான் இங்க ஒரு வாழ்க்கை. இங்க முகம் தெரியாது, எத்தனையோ பேருக்கு முகம் தெரியாது, ஆனா உணர்வுகள் தெரியும். ஒவ்வொருத்தவங்களும் கமெண்ட் பண்ணும்போது அதனுடைய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு பெரிய அளவுல கொண்டு போய் சேர்க்குது. அன்பை சாய் பெயரில் சுகந்தி சாய்ராமுடைய அந்த பிரார்த்தனைகள் கேட்கும்போது நிறைய பேருக்கு அந்த ப்ரேயர்ஸ் நல்லபடியாக நடந்திருக்குது. நடந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணது. ஒன்றுக்கு மேற்பட்டவர்களே போதும். 100 பேர் வந்தால் தான் அந்த பிரார்த்தனை நிறைவேறும். எவன் சொன்னான்? அப்படி கிடையாது. 2 பேர் நம்பிக்கையோட 3ஆவதா இருக்கக்கூடிய மனுஷனுக்கு பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனை பலிக்கிறது. அந்த பிரார்த்தனை பலிக்கிறது. 2 பேர். நம்ம அன்பை சாயில அந்த 2 பேர், நானுன்னு சொல்லல, உங்களன்னு சொல்லல, அந்த 2 பேர் அது யாருன்னு எனக்கும் தெரியாது. அந்த 2 பேர் செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் அவ்வளவு பெரிய ஒரு பலனை அது அளிக்கிறது. அப்போ கடவுள் எந்த இடத்துக்கு உங்களை வரவழைச்சிருக்காரு, எதற்காக வரவழைச்சிருக்காரு, அவருடைய நோக்கம், ரகசியம் எதையுமே தெரிஞ்சுக்காம நாம பாட்டுக்கும் என்னமோ சொல்றோம், நாம என்னமோ கேட்குறோம். அவன் சொல்றது அவன் வேலை, கேட்கறது என் வேலை. கேட்டாச்சு, நடக்கல. கேட்டா நடந்துருமா? ஆனா கேட்காம இருக்கிறதுக்கு கேட்கறது பரவாயில்லன்னு நானே சொல்றேன். ஏன்னா ஒரு சாய்ராம் அதான் சொன்னாங்க, நீங்க சொல்றீங்க நான் கேட்குறேன், ஆனா உங்க வாய்ஸ் கேட்கணும் போலவே தோணும். உங்க வாய்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வாய்ஸை பிடிக்குமா? எனக்கே ஆச்சரியமா இருக்குது. என் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஆனா எதையுமே செயல்படுத்தல. ஒரு ஆடியோ 10 நிமிஷம் 15 நிமிஷம் கேட்கும் போதே நான் தூங்கிடுவேன். எனக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். உங்க வாய்ஸ் கேட்க கேட்க எனக்கு ஒரு தூக்கமாக வரும், நான் தூங்கிடுவேன். ஆனா எதையுமே செய்யல. ஆனா கடவுள் எனக்கு அற்புதத்தின் மேல அற்புதத்தை நிகழ்த்துறாரு. அதுதாங்க புரியல. அதாவது வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு சாய்ராம் தான் இவங்க. எங்க தாஞ்சூர்ல இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, எல்லா இது கமெண்ட் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் பேர் சொல்ல விரும்பல, எல்லா கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, ஆனா நான் எதுவுமே கேட்க மாட்டேன். சாய்ராம் சொல்றாங்க, சாய்ராம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நீங்க பேசுவீங்க, ஃபர்ஸ்ட் சாய்ராம் சொல்லுவீங்க, 10 நிமிஷம் அப்படியே எனக்கு கண்ணை சொக்கும். நான் தூங்குற மாதிரியா பேசுறேன், எனக்கு தெரியல. திடீர்னு வாய்ஸ் ரைஸ் ஆகுது, திடீர்னு ஸ்லோ ஆகுது, என்னமோ ஒன்று. ஓகே, எனக்கு சந்தோஷம். அப்போ என்ன நடக்குதுன்னா, இது ஆன்மாக்குள்ள போய் சேவ் ஆகுது. ஆன்மாக்குள்ள சேவ் ஆகுது. நீங்க தூங்குறீங்க, நீங்க தூங்கும் போது உங்க எண்ணங்கள் எங்கெங்க போகுது சொல்லுங்க? உங்க எண்ணங்கள் எங்க போகுது? அது உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? நீங்க தூங்குறீங்க, ஆனா உங்க மனது எங்கெங்கயோ போகுது. அதுதான் கனவா மாறுது உங்களுக்கு. அப்ப தூங்கும் போது நடக்கிறத, அதாவது ஒரு நிமிஷத்துலயும் என்னென்ன கனவு நடக்குதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ எது எமோஷனலா இருக்குதோ அதை மட்டுமா நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த 7 மணி நேரம் தூங்குறீங்கன்னா அந்த 5 நிமிஷம் மட்டும்தான்
அந்த கனவு வந்துதா? அப்போ உங்க எண்ணங்கள் எங்கேயுமே ஓடலையா? அப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா கடவுள் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிறாரு. சேர்க்க வேண்டிய இடத்துல அவர் சேர்க்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பதிவில், நீங்க தூங்கினாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ப்ளே பண்ணுங்க ஆடியோவை, அடுத்த நாள் காலையில் எங்கேருந்து விட்டீங்களோ அங்கேருந்து கேளுங்க அப்படி. இவங்க அதெல்லாம் கேட்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு துக்கப்பட்டு இன்னைக்கு அற்புதத்துக்கு சொந்தக்காரரா அந்த சாய்ராம் இருக்கிறாங்கன்னா அவங்க கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஆன்மாக்குள்ள சேவ் ஆகுது. அது எப்பப்பெல்லாம் அதை வெளிப்படுத்தணுமோ அப்பெல்லாம் அது எண்ணங்களா சொல்லா செயலா வெளிப்படுத்துது. வெளிப்படுத்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில வெற்றியை பெறுவதற்கு உண்டான வழிகளை அது தேடிடுது. அவ்வளவுதான், சிம்பிள். இது அதுக்காக நான் நீங்க ஆடியோவே கேட்க வேணாம்னு சொல்ல. சில பேருக்கு அப்படி இருக்கும், சில பேருக்கு எப்படி இருக்கும், ரைட்டா? அப்போ ஓகே, அண்ணாவோட ஆடியோ இல்லை தம்பியோட ஆடியோ ஒரு 10 மணிக்கு கேட்கலாம், அப்படியே தூங்கலாம். ஏன்னா நானும் நிறைய யூடியூப்ல சில ஆடியோஸ்லாம் கேட்டால் தூக்கமே வரும். இந்த அரசியல் பற்றி சில சேனல்ஸ்லாம் எனக்கு ஒரு 3-4 சேனல்ஸ் ரொம்ப ஃபேவரேட்டு. அதில் அப்படியே இந்த சவுக்கு சங்கர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சவுக்கு மீடியான்னு சொல்லி ஒரு சேனல். அது ஃபுல்லாக அரசியல். அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அவரோட சேனல்ஸ்லாம் கிட்டத்தட்ட 1 hour அண்ணன் நல்லா சூப்பராக பேசுவார். அதுக்காக நான் ஃபேன்னு சொல்லிட முடியாது, எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாமே கடைசி கடவுளோட குறைஞ்சது தானே. ஸோ அப்போல்லாம் இல்லை, அவர் பேசும்போது ரொம்ப அப்படியே நல்ல ஜாலியாக அப்படியே ஒரு 1 hour அப்படியே இப்படியே போயிட்டே இருக்கும். ஏன்னா அரசியல் எனக்கு பிடிக்குன்றதுக்காக ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே தூங்கிடுவேன் நான் பாட்டுக்கும். அது அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும். என்ன சொல்கிறேன்னா, என்னமோ ஒன்று சம்திங் போகுது, நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்மாக்குள்ளே ஒரு ரிசீவர் மாதிரி இருக்கும் போல் அது அது எடுத்துக்குது. அதாவது விருப்பப்பட்டு கேட்குறவங்களுக்கு, விருப்பம் இல்லாமல் கேட்குறவங்களுக்கு முடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட தெரியாது. ஐயோ எனக்கு ஒரு பிரச்சனை தீரணும், இது சொல்கிறாரு, இதை கேட்கலாம் அப்படின்னு பிரச்சனைகளை தீர்க்கணுன்ற அடிப்படையில் பதிவை கேட்டால் there is no use. பிரச்சனைகளை தீரணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வழிபாடு நடத்தா there is no use. கடவுளை தெரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை தீரும். பிரச்சனைக்காக கடவுள்கிட்ட போனால் கடவுள் இருப்பார், பிரச்சனையும் இருக்கும். ஆனால் பிரச்சனைக்காக தான் ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட வரான். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். எடுத்தவொடனே சொன்னேன், ரகசியம் மேட்ச் பண்ணிட்டோமா, ரகசியம், இதான் ரகசியம். சாய்ராம் எத்தனையோ கோயிலுக்கு போன, ஒண்ணுமே நடக்கல. எஸ், நீ பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டு கடவுளை வணங்குற, அப்போ பிரச்சனைய சொல்றதுக்கு அவர் தேவைப்படுறாரு. நீ சொல்லிட்டு மட்டும் வந்துடுற, அவர் சொல்றது நீ கேட்கலையே. நீ சொல்லிட்டு வந்துடுற, நீ சொல்லியாச்சுன்னு அவருக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்களா? இன்னைக்காவது யாராவது சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் போறீங்க, டாக்டர் உட்காந்துருக்காரு. சார் எனக்கு இது மாதிரி தலை வலிக்குது, தலை ஓவராக வலிச்சதுன்னா வயிறு வலிக்குது, வயிறு வலிச்சதுன்னா ஒரு மாதிரி வாமிட் சென்சேஷன் இருக்கு, இந்த ரெண்டும் இருக்கும்போது ரொம்ப டயர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு வந்துடுவீங்களா? வெளியில் கன்சல்டிங்கில் ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு வந்துட முடியுமா? எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவீங்க. அடுத்தது என்ன பண்ணுவீங்க? அடுத்தது என்ன? அதுதான் இங்கே நடக்கல. அடுத்தது என்னன்றது அங்க என்ன நடந்துச்சோ அது இங்க நடக்கல. அங்க என்ன நடந்துச்சு, என்ன டாக்டர் பண்ணலான்னு கேட்பீங்களா? ரைட்டா? அப்ப அவர் சொல்லுவாரா? இப்ப நீங்க சொன்ன உடனே வெளியில வந்துட்டீங்கன்னா அவர் உங்களை கூப்பிடல, நீங்க வந்தீங்க சொன்னீங்க, அவருக்கு தேவை ஃபீஸ் வந்துருச்சு, தட்ஸ் ஆல், முடிஞ்சிருச்சு. அப்ப அவர் சொல்றதை கேட்கணும்ல. அப்போ அவர் சொல்றத நாம கேட்குறோம். கேட்கும்போது ஓகே இது சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இப்படி எடுக்கணும், அப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. அவர் சொல்லக்கூடிய ஐடியாவே ஃபாலோ பண்ணுறோம், ரைட்? அவர் சொல்லக்கூடிய மெடிசனை
அவரோட அட்வைஸை அக்செப்ட் பண்ணுறோம், அதை ஃபாலோ பண்ணுறோம், ஹெல்த் இஷ்யூ சால்வ் ஆகுது. பட் இங்கே கடவுள்கிட்ட போகிறீங்களே, உட்காந்து கேட்குறீங்க, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக கேட்குறீங்க, சாரி சொல்கிறீங்க, கேட்கல சொல்கிறோம், ஆனால் டீட்டெயிலாக கேட்காம நீங்கள் பாட்டு வரீங்களே, அதுதான் இங்கே பிரச்சனை. கடவுள்கிட்ட சொன்னேன், கோயிலுக்கு போனேன், எஸ் கடவுள்கிட்ட சொன்னோம், கோயிலுக்கு போனோம், ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்றத கோயிலில் கேட்கலையே. உடனே கேட்கலாம், சிலை எப்படி பேசும்? அப்போ அது சிலையா இருக்குதுன்னா ஏன் கோயிலுக்கு போனீங்க? புரியுதா? கேள்விக்கு பதில் இதுதாங்க. நீங்க கேட்கலாம், இப்போ என்ன தம்பி அவர் எப்படி பேசுவாரு? அவர் தான் பேச மாட்டாரு, அவர் சிலையா இருக்காரு, அதிகபட்சமா அங்கதான் போவீங்க, அவர் தானே சிலையா தானே இருக்காரு, அவர் எப்படி பேசுவாரா? அப்ப சிலை கிட்ட என்ன பேசுறீங்க? அப்போ நடக்காதுன்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு ஆறுதலுக்காக போறீங்க, அப்படி வச்சுக்கலாமா? அதான் இங்க கணக்கு. அதாவது இறுதி கட்டம் ஒரு விஷயத்தை செய்யறோம்னா அது லாஸ்ட்ல என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் சில விஷயங்கள் நடக்குது. அப்போ நாம அதை பேஸ் பண்ணி தான் இங்க சில விஷயத்த பண்றோம். அப்போ அது சிலை, அது எப்படி பேசும்? அப்போ அது சிலை எப்படி காது கொடுத்து கேட்கும்? எதுக்கு பதில் சொல்லுங்க. அப்போ உங்க நம்பிக்கை 50-50 கூட இல்லை, 10% கடவுள் மேல வச்சிருக்கீங்க, மீதி 90% மற்ற மனிதர்கள் மேல வச்சிருக்கீங்க. அவன் உதவி செய்யணும், இவன் உதவி செய்யணும், இவன் உதவி செஞ்சா நான் பிரச்சனை தீர்த்துடுவானே அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ரைட்டா? அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம், அப்படிதான் நினைச்சிட்டு வாழ்றோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. நான் சாய்பா கோயிலுக்கு போனா நீங்க எந்த சிலையை பார்க்குறீங்களோ, எந்த கல்லை பார்க்குறீங்களோ, அதே கல் அதே சிலை தான் நானும் பார்க்குறேங்க. ரைட்டா? எனக்கு மட்டும் அவர் கண்ணெல்லாம் சிமிட்டி சத்தமா, டே சந்தோஷ் வாடா உட்காருடா அப்படின்னு நான் சொல்றாரு இல்லை. உங்களுக்கு என்ன சிலையில என்ன உருவத்தை எப்படி அமைதியா இருக்கோ அதே மாதிரி தான். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நல்ல டீப்பாக கேளுங்க, காது கொஞ்சம் இழுத்து வச்சு கேளுங்க, அவர் கண்ணை பார்ப்பங்க, கண்ணை பார்த்து பேசுவேன். ஓகே, பேசுவேன், மறுபடியும் கொஞ்ச நேரம் அமைதி, அதே கண்ணை பார்ப்பேன், அதே கண்ணை பார்த்த உடனே பதில் வரும். இல்லை சில நேரத்தில் பதில் வராது. அந்த கோயிலில் இருந்து வீட்டுக்குள்ள போற தூரத்துக்குள்ள பதில் வரும். இல்லைன்னா அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும் போதே அந்த பதிலோட எழுந்திருப்பேன். புரியுதா? இதுதான். அப்போ சொல்யூஷன் முக்கியம். கேள்வியை மட்டும் கேட்டுட்டு வந்துடுறோம், ஆனா அதுக்கு என்ன பதில்னு தெரிஞ்சுக்க முடியல. அதனாலதான் எந்த ஒரு ரகசியமும் நமக்கு இப்போ வரைக்கும் புரியல. புரியாத பாடத்தை படிக்காம விடுறது ஓகே, ஆனா புரியாத பாடத்தை படிக்காம விட்டா மார்க் கம்மியாயிடுச்சுன்னா ஃபெயிலா போயிடுவோம். அதுக்காக மக்கப் பண்ணக்கூடாது. ஆனா புரிஞ்சு படிக்க முயற்சி பண்ணா புரிஞ்சிடும். பாடத்தை படிக்கும்போது ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணும். அந்த இமேஜை கிரியேட் பண்ணனா அந்த பாடம் புரிஞ்சிடும். புரிஞ்சிக்க வேண்டிய விதம் ஒன்று இருக்குது. அந்த வகையில் அதை புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில எல்லாமே அற்புதமா நடக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.